உறவுகளுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற பொது தேர்தல் வரட்டும். அந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு இந்த தகவலை சொல்லலாம். அப்போது நம் மக்கள் விழிப்புணர்வு கொண்டு எழுச்சி கொள்வாங்க அப்படின்னு நான் காத்திருந்தேன். பக்கத்து மாநிலத்தில் வேலை வாய்ப்புக்காக போன நம் தமிழர்களை சுட்டு படுகொலை செஞ்சாங்க. கடலில் மீன் பிடிக்க சென்ற போது அவங்களையும் சுட்டு படுகொலை செஞ்சாங்க. இந்த நிலை இப்போ மாறி தற்போது நம்மளுடைய முன்னோர்கள் பொது பயன்பாட்டுக்காக பொது கோவிலுக்காக நம்மளுக்கு பல 100 ஏக்கர் நிலங்களை இலவசமாக வழங்கினாங்க. அந்த நிலங்களை எல்லாமே நம்ம முன்னோர்கள் 100 வருடங்களாக பாதுகாத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த நிலங்களுடைய நிலை இப்போ என்னன்னு தெரியுமா உறவுகளே? 2016 to 2021 இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை பகடக்காயாக வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியை ஒரு கைப்பாவியாக வைத்துக்கொண்டு பாஜக கட்சி இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் 100 வருஷமாக பாதுகாத்து வந்த நம்மளுடைய கோவில் நிலங்களை இன்னைக்கு வட இந்தியாவிலேருந்து வந்த இங்கே பிழைப்புக்காக வந்த மார்வாடிகளுக்கு போலி பட்டா மூலயமா மோசடி பட்டா மூலயமா இன்னைக்கு பல நூற்று கணக்கான ஏக்கர் நிலங்களை இன்னைக்கு தாரை வார்த்து அவங்க பெயரில் போலி பட்டாக்களை லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு அரசு அதிகாரிகளுடைய துணையோடு இன்னைக்கு இந்த மோசடியான இந்த மோசகரமான வேலையை எடப்பாடி பழனிசாமி மூலியமாக பாஜக கட்சி இன்னைக்கு செஞ்சுருக்குது. இது சம்பந்தமாக நாளை 31/3/2026 நாளை காலை 10 மணிக்கு உங்கள் அன்பு சகோதரி நான் ஒவ்வொரு எந்தெந்த கிராமத்தில் இந்த மோசடி வேலை நடந்திருக்குது அப்படின்ற தகவலை ஆவணத்தோடு நாட்டு மக்களுக்கு நான் எடுத்துரைக்க போகிறேன். இந்த தகவல் நான் காணொலி வாயிலாக இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பிற்காலத்தில் நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் என்னுடைய பாட்டம் பூட்டம் எங்களுக்காக சேர்த்து வைத்து போன இந்த நிலங்கள்லாம் எங்கே அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கேள்வி முன் வைத்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்வோம்? பதில் சொல்ல முடியாமல் அவங்கக்கிட்ட நம்ம படுற அந்த அவமானம் நம்மளுக்கு தேவையா? இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்கு கீழே இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம மோசடி வேலையில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரே தாய்மொழி தமிழை பேசுகிற நாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியுங்களா உறவுகளே? சாதி மத மோதல்களை உருவாக்கி சாதி மத சண்டையை போட்டுருக்கோம் நம்ம. ஆனால் நம்மளுக்கு மேலே இவ்வளவு பெரிய மோசடியான வேலையை இன்றைக்கி பாஜக கட்சி அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி கைப்பாவியாக கொண்டு இன்றைக்கி அந்த வேலையை பார்த்துருக்காங்க. எனவே உறவுகளே, நாளையிலேருந்து ஒவ்வொரு நாளும் நான் எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த இடத்துல இந்த கோவில் நிலங்களை போலி பட்டா மூலயமா மோசடி பட்டா மூலயமா வட இந்தியாவிலேருந்து இங்கே பிழைக்க வந்த மார்வாடிகளுடைய பெயரில் மாற்றி வச்சுருக்காங்கள உரிய ஆவணங்களோட வெளிப்படுத்துகிறேன். உங்களுக்கு நான் சொல்கிற தகவல் பொய்யா இருந்துச்சுன்னா அப்படி உங்களுக்கு உங்கள் மனநிலை அப்படி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் நான் சொல்கிற குறிப்பிட்ட அந்த கிராமத்தில் நான் என்ன புகாரை நான் முன்வைக்கிறேனோ அந்த சம்பந்தமான ஆவணங்களை நீங்கள் எடுத்து என் மேலே நீங்கள் புகார் கொடுக்கலாம். அந்த புகாருக்கு நீதிமன்றம் எனக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அந்த தண்டனையை பொதுமக்களாகிய என் தமிழர்களாகிய தமிழ்நாட்டு மக்கள் நீங்களே அந்த தண்டனை கொடுத்தா நான் மனமுகர்ந்து நான் ஏற்றுப்பண்றதை இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.